வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம 3 வைரல் நூடுல் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். நார்மலா நூடுல்ஸை பாயில் பண்ணி டேஸ்ட் மேக்கர் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா 3 ஃபிளேவர்ல சாப்பிடலாமா. 3மே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஃபிளேவர் பாத்தீங்கன்னா சில்லி கார்லிக் நூடுல்ஸ், செகண்ட் பாத்தீங்கன்னா கொரியன் ஸ்டைல் நூடுல்ஸ், மூணாவது சக்தி அரோராஸ் மில்க் நூடுல்ஸ். நான் இன்னைக்கு இப்பி நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க மேகி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச உடனே நூடுல்ஸ் எல்லாம் போட்டுட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டுருங்க. சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நூடுல்ஸை மட்டும் தனியா எடுத்து வச்சிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ முதல்ல நம்ம சில்லி கார்லிக் நூடுல்ஸோட ரெசிபி தான் பார்க்க போறோம். உங்க வீட்டுல இடிகள் இருந்தா அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. பூண்டுல இருந்து தோல் உரிச்சுக்கணும். பூண்டு ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இதுலயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு பூண்டு மிளகாய் பொடியை ஒன்னா நம்ம இடிச்சுக்க போறோம். நார்மல் மிளகாய் பொடிக்கு பதிலாக நீங்க காஷ்மீரி மிளகாய் பொடி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். நம்ம இதுல டேஸ்ட் மேக்கரும் சேர்த்துக்க போறோம், அதனால உங்களுக்கு ஸ்பைசினஸ் எப்படியும் வந்துடும். இப்போ இந்த பூண்டு மிளகாய் பொடி ரெண்டும் சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும். இதுலயே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் பேலன்ஸ் கொடுக்கும். அவ்வளோதாங்க வேலையே. இது எல்லாத்தையும் நம்ம நூடுல்ஸ்ல போட்டு குக் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். கார்லிக் ஃபிளேவர் பிடிச்சவங்களுக்கு இந்த நூடுல்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். கடைகளில் தனித்தனியா ஃபிளேவர் நூடுல்ஸ் வாங்காம நார்மல் நூடுல்ஸ் வாங்கிட்டு நம்மளே இந்த மாதிரி ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம இடிச்சு வச்சோம் இல்லையா பூண்டு, சர்க்கரை, மிளகாய் பொடி மிக்சரை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் எண்ணெயில வதக்கிக்கோங்க. எண்ணெயில இது கருகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மிக்சர் நல்லா திக்கார வரைக்கும் கொதிக்கிடும். கொதிக்கும் போது நம்மளுக்கு பச்சை வாசனை போகும். நீங்க அப்பப்போ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுலயே நம்ம டேஸ்ட் மேக்கர் பேக்கெட்ஸையுமே கட் பண்ணி சேர்த்துக்க போறோம். நான் 2 கேக் நூடுல்ஸ் சேர்க்கறதுனால 2 பேக்கெட் டேஸ்ட் மேக்கர் சேர்த்திருக்கேன். டேஸ்ட் மேக்கர் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மிக்சர் பாத்தீங்கன்னா திக்காயிடும். நல்லா ஒரு சில்லி கார்லிக் பேஸ்ட் மாதிரி வரும். அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். உப்பு தேவைப்பட்டா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மெயினா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம நூடுல்ஸ் குக் பண்ண தண்ணியை கூட ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். சாப்பிடும் போது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அரை டம்ளர் அந்த நூடுல்ஸ் குக் பண்ண தண்ணியை சேர்க்கிறோம். ஆற ஆற உங்களுக்கு ட்ரை ஆயிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சூடா சாப்பிட்டுருங்க. பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸ்பைசியான கார்லிக்கியான நம்மளோட சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி தாங்க. நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் டாஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு சின்ன வேரியேஷன் வேணும்னா நீங்க தக்காளி கூட அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. சேஞ்சுக்கு நல்லா மழை பெய்யுற சமயத்துக்கு இந்த மாதிரி கார்லிக்கி நூடுல்ஸ் நீங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அடுத்ததா இன்னொரு வைரல் நூடுல் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கொரியன் ஸ்டைல் நூடுல்ஸ் தாங்க. கொரியன் ஸ்டைல் நூடுல்ஸ் நம்ம கடைகளில் பேக்கேஜ் வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க நார்மல் நூடுல்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி கொரியன் ஸ்டைல்ல பண்ணி சாப்பிடலாம். பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கூடவே நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பச்சை தாங்க, குக் பண்ணல. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை இதுலயே சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நீங்க எவ்வளவு கேக் நூடுல்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதோட சீசனிங்குமே இதுலயே சேர்த்துருங்க. நம்ம சாஸ் சீசனிங்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுலயே உப்பு இருக்கும். அதனால தேவைப்பட்டா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஒரு கடாயில சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. புகை போற வரைக்கும் அந்த எண்ணெய் சூடானோம். நம்ம சேர்த்திருக்க இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே அந்த சாஸோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்பதான் எல்லா ஃபிளேவர்ஸும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம சேர்த்திருக்க இந்த மிக்சர்ல நல்லா புகை போற அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்க சூடான ஆயிலே நம்மளுக்கு அந்த பூண்டெல்லாம் குக் ஆயிடும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஈவனா எல்லா ஃபிளேவரும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இந்த சீசனிங் ஃபிளேவர்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டாஸ் பண்ணிக்கலாம். டாஸ் பண்ணும்போது 1 ஸ்பூன் வச்சு பண்றதுக்கு பதிலாக நீங்க 2 ஸ்பூன் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈவனா இந்த சீசனிங் ஸ்ப்ரெட் ஆகும். யூஸ்வலி கொரியன் நூடுல்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எண்ணெய் கிரீஸ் ஆகி மேல இருக்க மாதிரி தான் இருக்கும்.
பட் நீங்கள் ஆயிலோட லெவலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஆயில் சேர்க்கும் போது நூடுல்ஸ் ட்ரை ஆகாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃப்ளேவர்ஸும் இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா டாஸ் பண்ண உடனேவே நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸி வைரல் கொரியன் நூடுல்ஸ் ரெடி. அடுத்ததான் நம்ம சக்தி அரோராவோட மில்க் நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மில்க் நூடுல்ஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்தது. மில்க் சேர்க்கறதுனால நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக மாறிடும். மில்க் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா இதுலேயே நம்ம சீசனிங் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ கியூப் நூடுல்ஸ் சேர்க்குறீங்களோ அவ்வளோ சீசனிங் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா சிட்டிகை அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன்லேயே பாதி அளவு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். சூடான இந்த தண்ணியில் நூடுல்ஸ் கியூப் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் சாஃப்ட் ஆகணும். தண்ணியுமே நல்லா இழுத்து நூடுல்ஸ் திக் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருங்க. நூடுல்ஸ் நல்லா திக் மிக்சர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. நம்ம சேர்க்குற இந்த கொஞ்சம் பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமினஸ் அண்ட் ரிச்னஸ் கொடுக்கும். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப கொஞ்சமான பால் தாங்க, ஆனால் நல்லாவே ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான மில்க் நூடுல்ஸ் ரெடி. இந்த 3 நூடுல்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபேவரட் நூடுல் ரெசிபி எதுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ளேவர் பிடிச்சது. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.